ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் போய் அவ்வளோ உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டா மெதுவாக போய் அவ்வளோ உப்புமா செய்யலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு பவுலில் அவுள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வேறு கடையில் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். அவுல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கருவேப்பிலை போடணும். வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு வதக்கணும். இல்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடும். நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. வேர்க்கடலை போட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சமா போடணும். அவுள் போட வேண்டியதான். அவுள் இப்படி போட்டீங்கன்னா நல்லா உருத்து போட்டு விடுங்க. அவளை உருத்து போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அப்படியே போட்டீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். ஏன்னா நம்ம நனைய வச்சதுனால ரொம்ப நேரம் நனைய வைக்கல, நம்ம கழுவி அப்படியே எடுத்துட்டோம். அது நல்லா சாப்பிட்டா கூமா இருக்கும். அவளும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி போட்டு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டீங்கன்னா மஞ்சள் எல்லா பக்கமும் பிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு அதை நல்லா கிண்டி விடணும்.